வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கு தேர்தல்? ஏன்னா தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி மொத்த இந்தியாவும் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவு எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மிக வலிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்திகள் நிறைய இருக்கின்றன. பாசிட்டிவான அம்சங்களும் சில இருக்கின்றன. 3 ஆண்டு கால ஆட்சியும் இப்போதுதான் 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற காரணத்தால் அந்த ஆட்சி சாதக பாதகங்களை மிக சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு அது தேர்தலில் எந்த விளைவையும் பெரிய அளவில் ஏற்படுத்தாது என்பதற்கான காரணத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். 3 ஆண்டு காலத்தில் நான் குறிப்பிடத்தக்க சாதனையாக அல்லது ஒரு வரவேற்கத்தக்க பெரிய அளவில் வரவேற்கத்தக்க திட்டமாக நான் பார்ப்பது 3வது ஆண்டு தொடங்குகிற சமயத்திலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அரசு பள்ளிகளிலே பயிலும் மாணவர்களுக்கு காலையிலே சிற்றுண்டி வழங்குகிற அந்த திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்பது ஒரு நாடித்துடிப்பு, மக்களுடைய ஏழைகளுடைய நாடித்துடிப்பை பார்த்து கொண்டு வந்த திட்டம். அதாவது மத்தியானம் பசங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்புறதுக்கு எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி குழந்தைகள் பலனடைய வேண்டும் என்பதற்காக அது அரசாங்கத்திற்கு பெரிய நிதி சுமை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக அமையும் என்று சொல்லப்பட்ட நேரத்திலும் கூட அவர் சொன்னார், இதை சமாளித்து தான் செய்து தான் ஆக வேண்டும். அப்படி நிதி தேவை என்றால் இந்த ராமச்சந்திரன் மடிப்பிச்சை ஏந்தியாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவான் என்று சொன்னார். அதே போல் காலையில் பிள்ளைகள் வரும்போது சாப்பிட்டு விட்டு வருகிறார்களா இல்லையா என்கிற ஒரு சிந்தனையோடு, ஒரு நல்ல சிந்தனையோடு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த காலை சிற்றுண்டி திட்டம் அது வரவேற்புக்குரிய திட்டம். வேறு 2 திட்டங்கள் பெண்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அது குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதானாலும் சரி, பெண்கள் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்யலாம் மாநகர பெண்கள் என்று சொல்வதானாலும் சரி, அதில் என்ன மாறுபட்ட கருத்து என்றால், தோஸ் ஹூ ஆர் அஃபோர்ட் டு பே த டிக்கெட் அவர்களும் இதில் பயன்பெறுகிறார்கள். அரசு ஊழியர்களாகட்டும், வங்கி ஊழியர்களாகட்டும், அந்த பெண்கள் எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்குகிறவர்கள். அவர்களை ஃபில்டர் செய்திருக்க வேண்டும், அதை செய்யாதது தவறு. அதே போல் அரிசி அட்டை வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் என்பது சரியானது அல்ல. அரிசி அட்டை சொந்த வீடு வைத்து 2 குடுத்தனக்காரர்களை வைத்திருப்பவர்களுக்கும் இருக்கிறது. நிறைய பேர் சக்கரை கார்டு ஆஃபர் பண்ணலாம். ஜெனினா நமக்கு அரிசி தேவையில்லை, அரிசி கார்டு தேவையில்லை, அதன் மூலம் கிடைக்கிற இலவசங்கள் தேவையில்லை என்று கருதுகிற மக்களை நான் வரவேற்கிறேன். ஆனால் தேவையற்ற பிரிவினரும் அந்த பயனை பெறுகிறார்கள். ஆகவே அந்த 2 திட்டங்களையும் என்னால் முழுமையாக வரவேற்க முடியாது. இதை தாண்டி அரசாங்கத்தின் மீது விமர்சனம் என்று வரும்போது மக்களை பாதிக்கக்கூடிய சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம். அதை தவிர இப்போது அண்மையிலே தலைதூக்கி இருக்கக்கூடிய போதைப்பொருள் கலாச்சாரம், இதை சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ரவுடிகளுடைய அட்டகாசம், அதே போல் ஆளுங்கட்சியினுடைய கவுன்சிலர்கள் லஞ்சம் வாங்குவது, மாமூல் கேட்பது, இந்த மாதிரியான நிலைமை, இதெல்லாம் பெரிய மைனஸ் பாயிண்ட்ஸ் ஒரு பக்கம். இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட மூலக்கேள்விக்கு வருவதானால், நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடைய ஓட்டு பிரிகிறது. அதிமுக ஒரு பக்கம் தேமுதிகவை சேர்த்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, திரு ஓபிஎஸ் அணி, தமிழ் மாநில காங்கிரஸ், இவற்றை உள்ளடக்கி ஒரு அணியை கட்டமைத்து போட்டியிடுகிறது. எதிர்க்கட்சிகள் ஓட்டுப்புலவை ஏற்படுத்துகிற காரணத்தால் ஆளுங்கட்சிக்கு மிக சுலபமான வெற்றி சாத்தியமாக போகிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. 35 தொகுதிகள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். 33 முதல் 35 தொகுதிகள். மீதி 6 தொகுதிகளும் கூட கடுமையான போட்டி, 4 முதல் 6 தொகுதிகள் என்று சொல்லலாமே தவிர, அதிலேயும் கூட முடிவுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1-2 தொகுதிகள் என்டிஏவுக்கும் 1 தொகுதி அதிமுகவுக்கும் கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆகவே எப்படி பார்த்தாலும் 35 தொகுதிகளுக்கு குறையாது என்பதுதான் களத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். எங்களுடைய செய்தியாளரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அதேபோல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பலரோடு நான் பேசிய வகையில் அறிந்தவரை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் இங்கே வெற்றி பெறும். ஆனால் அதன் காரணமாக என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன் UPA 1 and 2 2 அரசுகளில் பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இருந்தது. இப்போது அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமா, கிடைக்காது என்பதுதான் யதார்த்த நிலை. தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மோடி தலைமையில் 3வது முறை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கிற வாக்கு என்பது எனக்கு தெரிந்து வாக்களித்து விட்டார்கள், அது பெரிய அளவில் பலனளிக்கப் போவதில்லை. மத்திய அரசினுடைய சாதனைகள், திட்டங்கள், இவற்றை பற்றியெல்லாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள்.
உங்களுடைய கேள்வியினுடைய இறுதி பகுதி பதிலாக நான் தெரிவிக்க விரும்புவது, மிக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை இந்த தேர்தலில் வெளிப்படும். பாரதிய ஜனதா கட்சி 4 அல்லது 5% வாக்குகள் மட்டுமே பெறுகின்ற கட்சி என்கிற நிலை மாறி அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குறைந்தபட்சம் 15% வாக்குகள், அதிகபட்சம் 18% வாக்குகளை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக பெறும் என்பது என்னுடைய திடமான பார்வை. அதன் காரணமாக தமிழகத்தில் இருதுருவ அரசியல் என்பது மாறுவதற்கு ஒரு துவக்க புள்ளி ஏற்படும் என்று நான் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் ஏறக்குறைய 5 தொகுதி மாற்று கட்சியினர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. உங்களுடைய பார்வையில் அந்த 5 தொகுதியிலே வெல்லக்கூடியவர் யார் யார்ன்ற சாத்தியக்கூறு இருக்குதான் நினைக்கிறீங்க? இல்லை, நான் முதல் அதில் பட்டியிடுவதாக இருந்தால் நான் தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக என்னிடத்திலே நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தேனியிலே மிக கடுமையான போட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள். மீறி 2-3 தொகுதிகளிலே மிக கடுமையான போட்டி இருக்கிறது, கணிக்க முடியாத சூழல் இருக்கிறது என்கிற வகையிலே கோவை திரு அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதி, ராமநாதபுரம் திரு ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, வேலூர் திரு ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, திருநெல்வேலியில் திரு நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட தொகுதி. இங்கெல்லாம் ஒன்று அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லது மிக கணிசமான வாக்குகளை 25% வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் என்பது என்னுடைய பார்வை. விஜய பிரபாகரனுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா சொன்னாங்களா? முதலில் அப்படி இருந்தது என்று தான் எனக்கு தகவல். ஆனால் இறுதி கட்டத்திலே அங்கே பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் தரப்பில் அந்த அளவுக்கு நடைபெற்றதாக என்னிடத்திலே நான் கேள்விப்பட்டவரை இல்லை. திரு விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய அனுதாபமும் ஆதரவும் அவர் சென்ற இடங்களில் காணப்பட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது வெற்றியாக மாறுமா? ஏனென்றால் எனக்கு அதிமுகவிலே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக அந்த கூட்டணிக்கு முதல் தொகுதியாக கள்ளக்குறிச்சி சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் கடலூர் தேமுதிக வேட்பாளர் போட்டியிட்ட தொகுதி, அதன் பிறகுதான் விருதுநகர். அந்த வரிசையிலே தான் அது வருகிறது. இந்த வரிசையில் எப்படி நான் 3-4 தொகுதிகளிலே சொன்னேனோ அதேபோல் அதிமுக வரிசையில் கடலூர், அதேபோல் கள்ளக்குறிச்சி, நாமக்கல், அதன் பிறகுதான் விருதுநகர். விருதுநகர் 4வதாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியின் சார்பில் மிக பெரும்பாலான தொகுதிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், அதை தவிர 1-2 தொகுதிகள் நீங்களாக மிக பரவலாக பெரும்பாலான தொகுதிகளில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல தொகுதிகளில் 300 ரூபாயும் சில தொகுதிகளில் 500 ரூபாயும் ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் மிகச்சில தொகுதிகளில் 6-7 தொகுதிகளில் மட்டும் ஓட்டுக்கு 250 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தொகுதிகளில் கொடுப்பதில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்ததாக நான் அறிகிறேன். பூத் செலவுக்கு மட்டும் செலவு செய்யுங்கள், ஓட்டுக்கு கொடுக்க வேண்டாம், கொடுப்பதற்கு இல்லை, நீங்கள் யாராவது பார்த்து சக்தி இருந்தால் கொடுத்து கொள்ளுங்கள் என்று கைவிரித்து விட்டதாக நான் அறிகிறேன். அதாவது அவர் என்ன முடிவெடுத்து விட்டார் என்றால் 2024 தேர்தல் நமக்கான தேர்தல் அல்ல, 2026 சட்டசபை தேர்தல் தான் நமக்கான தேர்தல் என்ற முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து அதை சில சகாக்களுடன் இதே வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அரசியல் ரீதியாக அதை ஒரு பிழை என்று நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய நாடாளுமன்ற பொது தேர்தலை அவ்வளவு சாதாரணமாக இது நமக்கு முக்கியமான தேர்தல் அல்ல என்று எடுத்துக்கொள்வது என்பது சரியான அரசியல் பார்வையுடன் கூடிய புரிதல் அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் பணமே கொடுக்கலையா உங்களுடைய கூட்டுப்படி? பாரதிய ஜனதா கட்சி பூத் செலவுக்கு பணம் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைமையிலிருந்து பணம் வந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் படித்திருப்பீர்கள், நானும் படித்தேன். அவ்வாறு கொடுக்கப்பட்ட பணத்தை சில இடங்களில் தவறான வகையில் பயன்படுத்தி கொண்டார்கள். அதாவது அதில் ஒரு பகுதியை செலவழிக்காமல் யாரோ சில பேர் சொந்த நலனுக்கு எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்கிற செய்தி ஊடகத்திலே வெளிவந்த செய்தி. நான் அந்த செய்தியை பற்றி சிலரிடம் பேசிய வகையில் உண்மை என்று ஓரிரு தொகுதிகளிலே என்னிடத்திலே நண்பர்கள், பாஜக நண்பர்களே சொன்னார்கள். அது வருத்தத்துக்குரிய போக்கு. பாஜகவுக்கு அது பெருமை சேர்க்கிற விஷயம் அல்ல. பாஜகவில் அத்தகைய கலாச்சாரம் துவங்கி இருப்பது அது நல்லதாக பார்க்க முடியாது. ஆகவே பாஜக மேலிடமும் தமிழக தலைமையும் தேர்தல் முடிவுக்கு பிறகு இது குறித்து விசாரித்து எதிர்காலத்தில் இத்தகைய தவறு நிகழாத வண்ணம் பார்த்து கொள்வதுதான் அந்த கட்சிக்கு பெருமை சேர்க்கும் என்று நான் பார்க்கிறேன். உங்கள் கேள்விக்கு திரும்பவும் என்னுடைய தீர்மானமான பதில், கட்சியினுடைய ஊழியர்கள் செலவுக்கு பணம் கொடுக்கப்பட்டதை தவிர
ஓட்டுக்கு பணம் பாஜக கொடுக்கவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். கிராஸ் செக் செய்துவிட்டு தான் நான் உங்களுடன் செல்கிறேன். இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கு தான் பறக்கும் படை அப்படி பறந்து வேலை செய்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க பண்ணுறாங்க. ஆனாலும் இதை வந்து அவங்களால கட்டுப்படுத்தவோ இப்படி வாக்காளருக்கு பணம் கொடுக்கறத தடுத்து நிறுத்தவோ முடியவே இல்லையே. இது பற்றி நான் முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர்களாக பணியாற்றியவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த கோபால்சாமி அவர்களிடம் நான் இதை பற்றி பேசினேன். அவர் இடத்துல சொன்னார், எலெக்ஷன் கமிஷனுடைய இது மேன் பவர் அது வந்து பெரிய கிடையாது, ஓரளவு தான் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட மேன் பவர். அவர்களுடைய கண்ட்ரோல்லஸிய அந்த பறக்கம் படையினரோ எல்லாம் அது கீழே இருந்தாலும் அவர்களெல்லாம் வருவாய்த்துறை, தமிழக அரசுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள். நான் ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதன் பிறகு ஓட்டுக்கு பணம் என்ற கலாச்சாரத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். தேர்தல் கமிஷனால் தடுக்க முடியவில்லையே என்ற நீங்கள் கேட்ட அந்த ஆதங்கத்திற்கு நான் சொல்லுகிறேன், வருவாய்த்துறையும் அல்லது தமிழக அரசினுடைய பிரிவு அதிகாரிகளும் தான் அவர்களுடைய அந்த பறக்கும் படையினரோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள். அந்த அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவினர் அவர்கள் ரோந்து வருகிறவர்களோ அல்லது அங்கங்கே பணியில் நிறுத்தப்பட்டிருப்பவர்களோ. என்னிடத்தில் ஒரு முன்னாள் அதிமுக பிரமுகர் சொன்னார், அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தை சொல்லி கொண்டார். எனக்கு அது ரொம்ப வியப்பளித்தது. நாங்கள் வந்து சுலபமாக கொடுத்து விட்டோம், இல்லை எப்படி செய்தீர்கள், நமக்கு லோக்கலாக இருக்கக்கூடிய தாசில்தார் நமக்கு வேண்டியவர் தான். அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து அண்ணா இந்த மாதிரி காலையில் முடிச்சிருங்கண்ணா, ஒரு 5 மணிக்கு போய் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இந்த அதிகாரிகள்லாம் ஒரு 7 மணிக்கு தானே, 6 மணிக்கு மேலே தானே, 7 மணிக்கு மேலே தானே ரெடியாகி பெட்ரோலுக்கு கிளம்புறாங்க. அது நம்ம எப்பவும் நல்லா கவர்மெண்ட் இருந்தப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டோம், அதனால் நமக்கு அவர் சொல்லிட்டாருன்றார். இது இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆக மாநில அதிகாரிகள் தான் இதை நடைமுறையிலே ஒத்துழைப்பு தர வேண்டிய அதிகாரிகள். அவர்கள் இப்படி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னது போல இது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஓட்டுக்கு பணம் என்பது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் என்பது ஊழலுடைய துவக்க புள்ளி. நீங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது இப்போது என்ன ஆகிவிட்டது என்றால் ஒரு முதலீடு மாதிரி ஆகிவிட்டது. நான் சொன்னால் வியப்படைவீர்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் பூத் செலவு மட்டும் தாராளமாக ஒரு தடவைக்கு 50,000 என்று கொடுக்கிறார்கள். பிரித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர நகர செயலாளர் நிர்வாகிகளுக்கெல்லாம் 1 லட்சம் அந்த மாதிரிலாம் செலவு தரணும். இந்த செலவுகள் மட்டும் 8 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் ஆகிறது என்று என்னிடத்துல நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக களப்பணியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் சொல்லுகிறார்கள். 8 கோடி ரூபாய் ஆகிறது. ஓரளவு ஓட்டுக்கு குறைச்சலாக பணம் கொடுத்து ஏதாவது பண்ணலாம் என்று நினைத்தால் ஒரு 15-20 கோடி ரூபாய் ஆகிறது என்று சொல்கிறார். நான் தெளிவாக சொல்லுகிறேன், கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு தடவை கொடுத்தது. அவர்கள் ஒரு தடவை திமுகவிடம் பணம் வாங்கிவிட்டு அதற்கே இன்னும் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். 15 கோடி ஒரு கம்யூனிஸ்டும் 10 கோடி ஒரு கம்யூனிஸ்டும் தேர்தல் நிதியாக வாங்கினார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், எந்த கட்சியினுடைய வேட்பாளர், ஃபார் தட் மேட்டர் இன்க்ளூடிங் பிஜேபி, எந்த கட்சியினுடைய வேட்பாளரும் தேர்தல் கமிஷன் வரையறுத்த அந்த நிதிக்குள் இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 90 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும், எந்த வேட்பாளரும் செய்வதில்லை. பிரதான அரசியல் கட்சிகளுடைய எந்த வேட்பாளரும் செய்வதில்லை. அப்படியானால் நீங்கள் இதை எங்கே போய் தடுப்பது? அதற்குத்தான் மாற்று யோசனைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் இட்செல்ஃப் ஷுட் பேர் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இத்தனைக்கும் சொல்ல போனால் இப்போதெல்லாம் இந்த மேடை போட்டு பெரிய பிரச்சாரம் நடப்பது முன்னெல்லாம் அதுதான் நடந்து கொண்டிருந்தது. அது குறைந்து விட்டது. அந்த குறைந்தது என்றால் அந்த செலவு குறைந்ததா என்றால் அந்த செலவு குறையவில்லை, அது வேறு வடிவத்தில் உருவெடுத்திருக்கிறது. எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்டு போகிறார் சார், நிறைய கார் கூட போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு போகிறான், இல்லை சைக்கிளில் போகிறான், இல்லை கொடி எடுத்துகிட்டு போகிறான். ஒரு 50-100 பேர் அப்படியே ஒரு பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் என்ன தீவிர கட்சி உணர்வுடையவர்களா இன்னும் கேட்டால் கிடையாது. 200 ரூபா ஒருத்தருக்கு பேட்டா. கொஞ்சம் வசதியான வேட்பாளர் இருந்தால் 300 ரூபா பேட்டா. அதற்கு போகிறார்கள் அல்லவா, அது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஆகிவிட்டது. காலையில் திமுக வேட்பாளரோட போவாங்க, சாயந்தரம் அதிமுக வேட்பாளரோட அதே செட் ஆஃப் பீப்புள். ஃபோட்டோவே வந்திருக்கிறது. காலையில் இவங்க போனாங்க இந்த வேட்பாளரோட, சாயந்தரம் இன்னொரு வேட்பாளரோட போயிருக்காங்க, ஃபோட்டோவே வந்திருக்கு. ஸோ இட் ஹாஸ் பிகம் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது பாருங்கள், இது ஒரு தனி செலவு. பேண்டு வாத்தியம் அது இதெல்லாம் கூட விட்டுருங்க, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தனி செலவு. இதெல்லாம் நான் சொல்கிறது இந்த 20 கோடி 30 கோடின்றது பொது தேர்தல் நடந்தால். இடைத்தேர்தல் நடந்தால் வச்சுங்க 50 கோடி
நீங்கள் வந்து ஈரோடு ஈஸ்ட் பை எலெக்ஷன் இஸ் அசம்பிளி எலெக்ஷன், நாட் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 2000 அதிமுக 1000 கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் எங்க போய் முடிகிறது? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஒரு இளைஞர் வந்து ஒரு பெரிய வலிமையான சக்தியாக அவரை முன்னிலைப்படுத்தி மீடியா ஒரு இது நடக்கிறது, விவாதம் நடக்கிறது மீடியாவில் என்கிற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை திரு அண்ணாமலை அவர்களை முழுமையாக ஆதரிக்கிறது, அவருக்கு பின்னாலே இருக்கிறது. அவர் ஒருவேளை வெற்றி வாய்ப்பை பெறாவிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தனுடைய கட்சி கூடுதல் இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிக பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதிமுக எத்தனை அசம்பிளி சீட்டு கொடுக்கும், 10 கொடுக்குமா 15 கொடுக்குமா, அதை வாங்கி செட்டில் ஆகக்கூடிய நிலையில் தான் தேமுதிக இருக்கிறதே தவிர. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணுகுமுறை அவங்களோட எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிலை மாறுவதற்கு உடனடியாக வாய்ப்பு இருக்காது. ஆனால் அந்த சிந்தனை திமுகவுக்குள் மிகச்சிலரிடையே இருக்கிறது. நீண்ட காலம் பாஜக எதிர்ப்பு அரசியலை நாம் எவ்வளவு நாள் செய்து கொண்டிருக்க முடியும்? இரண்டாவது, சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைய தினம் கூட செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்தால் முதல் பக்க செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 3வது முறையாக நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழலுக்கு எதிரான என்னுடைய நடவடிக்கைகள் தீவிரமடையும்